Hello guys, welcome to my channel DarkSmod. இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சூப்பரா ஒரு ஆப்பை வந்து காமிக்க போறேன். சூப்பரான ஒரு ஆப். அந்த ஆப் மூலமா வந்து நீங்க உங்களோட ஃபேஸ் வந்து ஸ்கெட்சா மாத்தலாம், அனிமேஷனா மாத்தலாம், காமெடி கார்ட்டூனா மாத்தலாம். வேற இது கூட கொடுத்துருக்காங்க. ஜெனரேட் பண்றது தான். உங்களோட போட்டோ வந்து கொஞ்ச நேரம் போட்டோன்னா அது ஜெனரேட் பண்ணும். அந்த ஆப்பை பத்தி தான் காமிக்க போறேன். அந்த ஆப் பேர் வந்து Voila. VOILA. Voila ஆப். அந்த ஆப்பை பத்தி தான் காமிக்க போறேன். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆப்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து Voila ஆப். இந்த ஆப்பில் வந்து இங்கே பாருங்கள், மொத்தம் நிறைய இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேஸை வந்து. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது ட்ரை பண்ணுவோம். 3D கார்ட்டூன். ஸோ 3D கார்ட்டூனில் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து ஜெனரேட் பண்ணுறேன். ஜெனரேட் பண்ணது வந்து அது கார்ட்டூனில் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகுது. ஓகே, ப்ராசஸ் ஆகி முடிச்சிருச்சு. இதோ இங்கே பாருங்கள், 3D கார்ட்டூனில் இருக்குது. நீங்கள் இல்லாட்டினா ஒன்று ஒன்றா கூட பார்த்துக்கலாம். ராயல்ட்டி 3D, ஃபனி 3D, அது ஒன்று ஒன்றா காமிக்கும் ஒரு இதோட. ஸோ நீங்கள் தட்டி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கூட மாற்றலாம். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் மாற்றிட்டு அப்புறம் டிக் கொடுத்துருவோம். இந்த டிக் கொடுத்தோன்னே அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கணும், உங்களோட ஃபேஸை, இந்த கார்ட்டூன் ஃபேஸில் அந்த கார்ட்டூன் ஃபேஸு பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கணும், இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இரேசர் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஹவ் டு இரேஸ்ன்னு காமிச்சிருக்கு. பின்னாடி உள்ள அந்த பேக்ரவுண்ட் வந்து லேஸாக ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அது அழைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் பார்த்து அழிங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், என் தலை போன மாதிரி போயிடும். ஓகேவா? பார்த்து அழிங்க. அது இப்படி அழைக்கலாம். ரொம்ப ஒயிட்டாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அழைச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் வந்து சேஃப் கொடுக்குறது வந்து மேலே சேஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். இப்படி வந்தோடனே வந்து சேஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. கீழே சேஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பி தட்டினோடனே தான் வந்து உங்களோட கேலரியில் வந்து போய் சேஃப் ஆகும். அப்புறம் வந்து நிறைய சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க, அதிலே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஹோமுக்கு போயிடுறேன். ஹோமுக்கு போய் ஓகே, இப்போ இன்னும் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, இது ட்ரை பண்ணுவோம். நியூ இயர் கார்ட்டூன் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸை வந்து அது க்ரோப் பண்ண சொல்லுது. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸ் 1, 2 பேராக இருந்தால் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம் வேறு டெக்ஸ்ட்டில். இப்படி டைப் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு DarkSmodன்னு வைக்கிறேன். என் சேனல் பேர் DarkSmod. டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோன்னே அது கரெக்டாக ஆட் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்கள் கீழே கூட மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நியூ இயர்ஸ் நைட் இருக்குது, அது பேக்ரவுண்ட் மாறும். கிளாசிக் வாட்டர் கலரு, ஹாப்பி நியூ இயர், நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி தான் க்ரோப் பண்ணுறது இருக்குது. உங்கள் ஃபேஸை இன்னும் நல்லா க்ரோப் பண்ண போகிறீங்கன்னா க்ரோப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இரேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இரேஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் சேவ் பண்ணுறது அதே மாதிரி தான், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் போயிடுறேன். பேக் பண்ணோன்னே இன்னொன்று இருக்குது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை தட்டணுன்னே இங்கே பாருங்கள், கேலரி கூட்டிகிட்டு போதா. கேலரியில் வந்து இங்கே பாருங்கள், செலிபிரிட்டிஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் செலிபிரிட்டிஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விஜய்னு கொடுக்குறேன். விஜய்னு கொடுத்தோன்னா ஆக்டர் விஜயோட ஃபோட்டோஸ்லாம் வரும். ஸோ இவரோட ஃபோட்டோஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், யூஸ்ன்னு தட்டிடணும். இப்போ வந்து ப்ராசஸ் ஆகுது. இப்போ வந்து ஆக்டர் விஜயோட ஃபேஸை வந்து மாற்றி தரப்போகுது. ஸ்கெட்சில் இதோ இங்கே பாருங்கள், ஸ்கெட்சில் இருக்குது. பென்சில் மல்டிபிள் கூட இருக்குது, போர்ட்ரே மல்டிபிள் இருக்குது. அது வந்து 2 பேர் வந்து இருந்தால் அதை வந்து செஞ்சு காமிக்கும் உங்ககிட்ட. நீங்கள் ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுத்தால் வந்து இதுதான் கொடுக்கும், பென்சில் ஸ்கெட்சு. அப்புறம் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி தான். ஓகே, எந்த ஆக்டர் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணாலும் வரும். ஓகேவா? ஓகே, டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். இப்போ செட்டிங்கை தட்டினோன்னே செட்டிங்கில் பாருங்கள், அதே மாதிரி தான் நார்மலாக கொடுக்குறது. ரேட்டர்ஸு, ஷேர் ஆப்பு, ரிஸ்டோர் பர்ச்சேஸ்னு வந்து நீங்கள் தட்டினா வந்து யூஎஃப் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்னு வரும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ப்ரீமியம் ஆப்பு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெல்ப் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸு, ப்ரைவசி பாலிசிலாம் அது தேவையில்லை. கனெக்ட் வித் அஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை உருவாக்குனவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபாலோலா, ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிக்டாக், அதெல்லாம் இதுக்கு போய் ஷேர் பண்ணி இதெல்லாம் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் நம்ம பண்ணவும் மாட்டோம். ஆப்பு பாய்ச்சா சரின்னு போயிட்டே இருப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஆப் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். Voila ஆப்பை பற்றி ஃபுல்லாக காமிச்சிட்டேன். ரிவ்யூ தான், கிட்டத்தட்ட ரிவ்யூ மாதிரி தான். ஏன்னா வந்து நான் தட்டி எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன் எப்படி பாய்க்கணுங்கிறது. நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் 1, 2 தான் வந்து உங்ககிட்ட காமிச்சேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதோடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே இந்த மாதிரி ஆப் இருக்குன்னு, அனிமேஷன் பண்ணலாம், அவங்க ஃபேஸை வந்து வேறு மாதிரி ஜெனரேட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏதாவது வீடியோ வந்து செஞ்சு போடணுன்னா, நான் எந்த மாதிரி வீடியோ செய்யணுமோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ செய்ய பார்க்குறேன். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ஹிட் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் பாபாய், டேக் கேர். இது டார்க்ஸ்மோட்.